நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி ஸ்கூலில் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்காக சுண்டல், கொலக்கட்டை, சக்கரை பொங்கல் இந்த மூணில் ஏதாவது வந்து ஒன்று செஞ்சு கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ஸு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து போட்டு வர சொல்லியிருந்தாங்க. தம்பிக்கு எதுவுமே சொல்லாமல் வந்து 6th போயிட்டான். 5th வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கலர் ட்ரெஸ்லாம் வந்து போட்டு வர சொல்லுவாங்க. இவன் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பையனாட்டையுமே எனக்கு வந்து ஒன்றும் சொல்லு, நான் மட்டும் கலர் ட்ரெஸ் வந்து போட்டு யூனிஃபார்ம் வந்து போட்டு போகணுமான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகவே மாட்டேன்ட்டான். ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து புலம்பிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனே வந்துட்டு குளிக்கிறதுக்கு வந்துட்டு போயிட்டாரு. நான் வந்து சக்கரை பொங்கலும் இன்றைக்கி சுண்டல் தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். கொலக்கட்டை வந்து செய்யலான் இருந்தேன். பாப்பா வந்து கொலக்கட்டை வேண்டாமான்னு சொல்லிட்டா. சக்கரை பொங்கல் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு. சக்கரை பொங்கல் வந்து செஞ்சாச்சு. காலையில் எல்லாத்துக்குமே சேர்த்து செஞ்சாச்சு. தம்பிக்கு மட்டும் சக்கரை பொங்கல்னால் பிடிக்காது. அவனுக்கு வெண்பொங்கல்னால் சாப்பிடுவான். இனிப்பு பொங்கல் வந்து பிடிக்காது. அதனால் வந்து அவனுக்கு தோசை மாவு இருந்துச்சு. தோசை வந்துட்டு ஊற்றி கொடுத்துட்டேன். பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா தித்திப்பாக இருந்துச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவும் வந்து கிளம்பிட்டாங்க. தலைக்கு தான் வந்து குளிக்க வச்சுருந்தேன். தலை அந்த அளவுக்கு வந்துட்டு காயில் கொஞ்சம் ஈரமாகவே இருந்துச்சு. முன்னாடி மட்டும் கொஞ்சம் எடுத்து பின்னாடி அப்படியே ஃப்ரீயாக வந்து விட்டுடலாம் சொல்லி விட்டாச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூ வைக்கணும்னா பாப்பா ரொம்ப ஆசைப்படுவா. முடியே இருக்காது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு வந்து பூ வந்து வச்சு விடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பூ வைக்கணும்னா அழுகுறாங்க. பூ கொஞ்சமாக தான் இன்றைக்கி வந்து வச்சு விட்ருந்தேன். அதுக்கே இன்றைக்கி வேண்டாமான்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சமாக வந்து வச்சு விட்டாச்சு. பாப்பா அழகாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. பொங்கலும் சுண்டல் வந்து பேக் பண்ணிட்டேன். 2 பேருமே ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க.